எங்க அம்மா சொல்லுவாங்க, உன்னுடைய கிரபந்துல அப்படி பண்ணி வச்சுக்கோ அப்படிங்க. கிராபந்த் அப்படிங்கிறது எங்க அம்மாவுடைய மொழியில உன்னோடு பயணம் வருகின்ற பொழுது வருகின்ற காப்பு. இப்படி பிடிச்சு வச்சுக்கோம்பாங்க அம்மா. நான் சொல்ற வார்த்தையை இப்படி பிடிச்சு வச்சுக்கோ. இந்த உலகத்திலேயே மிக அற்புதமான விஷயம் என்ன தெரியுமா? மிக அற்புதமான விஷயம் மகிழ்ச்சியாக இருப்பதுதான். தயவு செய்து சோகமா இருக்காத, சோகத்தை அலோவ் பண்ணாத, கற்றுக்கொள். மகிழ்ச்சியாக மட்டுமே இரு. மிகப்பெரிய ரகசியத்தை நான் சொல்லுகிறேன். நான் சமீபத்தில் ஒரு புத்தகத்தை நான் வாசித்தேன். அந்த புத்தகம் என்னை இன்னொரு திசைகளில் என்னை அழைத்து சென்றது. அந்த புத்தகத்திற்கான பெயர் என்ன தெரியுமா? ஏன் நல்லவர்கள் தவறான விஷயங்களை தேர்ந்தெடுக்கிறார்கள் அப்படின்னு ஒரு புக்கு. கெவின் மெக்காரி அப்படிங்கிறவர் எழுதியிருக்கார். அந்த புத்தகத்தை நான் வாசிக்கின்ற பொழுது ஒவ்வொரு நாளும் நான் செய்கின்ற பிழைகளை நான் செய்யாமல் இருந்திருக்கலாம் என்கின்ற அறிவுரையை அந்த புத்தகம். சில விஷயங்கள் உனக்கு வரும், உன் வாழ்க்கையில் உனக்கு முன்னால் வந்து நிற்கும். ஆனால் உன் கையில இருக்கிற ரிமோட் மாதிரி, உன் கையில இருக்கக்கூடிய போன் மாதிரி நீ எந்த வெப்சைட் ஆன் பண்ணணும், எந்த அப்ளிகேஷனை நீ டவுன்லோட் பண்ணணும், எதை நீ பயன்படுத்தணும் என்பதனை நீதான் முடிவு செய்ய வேண்டுமே தவிர மற்றவர்கள் யாரும் முடிவு செய்து விட முடியாதபடிக்கு உன்னுடைய அறிவு தளத்தை விழிப்புணர்வில் வை. என் காலத்தில் நான் படிக்கின்ற பொழுது இருந்ததை காட்டிலும் மிக சவாலான சூழ்நிலையில் தான் இன்றைய காலகட்டத்தில் மாணவ கண்மணிகள் நீங்கள் இருக்கிறீர்கள். இதை எப்படி நீங்கள் சந்திக்கிறீர்கள்? நான் உனக்கு ஒரு மந்திர சொல்லை சொல்கிறேன். இன்று இரவு உறங்க போவதற்கு முன்னால் உன்னுடைய போன்லயோ அல்லது உன்னுடைய டைரியிலயோ நான் சொல்ற இந்த வார்த்தையை எழுதி வச்சுக்கோ. உன் காரணங்களால் நீ தோற்கடிக்கப்படுகின்ற பொழுது, உன் காரணங்களால் நீ தோற்கடிக்கப்படுகின்ற பொழுது அந்த காரணங்களின் மீது மட்டும் உனக்கு சந்தேகம் வராதது ஏன்? இதை கேட்கிறான் ரூமி. நான் தோற்கடிக்கப்படுகிறேன் என்றால் உடனே அவர்கள் தான் காரணம் கிடையாது. நான் காம்படிஷனுக்கு ஜட்ஜா போனா எந்த குழந்தையாவது தோத்துருச்சுன்னா அந்த குழந்தைய கூப்பிட்டு கேட்பேன், ஏன் தோத்த சொல்லு, ஏன் தோத்த? தோற்காமல் இருப்பதற்கு நீ ஏன் முயற்சி ஏற்படுத்திக் கொள்ளவில்லை? ஆல் தி பெஸ்ட் எல்லாம் கிடையாது. ஒரு டைம்ல கூட தோக்க கூடாது. You cannot step the river twice. ஒரு முறை உன் காலடியில் நனைக்கக்கூடிய அந்த தண்ணீரை வாழ்க்கை முழுவதும் அந்த ஆற்றில் இருந்து நீ திரும்ப உன் காலடியை தொட வைக்கவே முடியாது என்பதுதான் வாழ்க்கையின் ரகசியம். Opportunity has gone is gone. The day is gone is gone. இன்றைய நாள் இருக்கிறது என்றால் அந்த நாளை நீ எப்படி? நான் இன்றைய இளைஞர்கள் கிட்ட பார்க்கிற மிக முக்கியமான கருத்து என்ன தெரியுமா? ஆர்குமெண்ட். ஆர்குமெண்டேட்டிவா இருக்கிறீங்க. Don't argue, just do understand. ஆர்கியூ பண்ணி ஜெயிக்கிறதுக்கான காலம் வரும். அது வரைக்கும் அடை காத்து learn 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 my dear children. கற்றுக்கொண்டே இருங்கள். இந்த வாய்ப்பு என்பதை நீ 10th படிச்சது ஒரு புக்கா இருக்கலாம், +2ல ஒரு 4 புக் ரெஃபர் பண்ணுவ. ஆனா இந்த காலேஜ்க்குள்ள நீ வந்துட்டல ஒரு சப்ஜெக்ட் மட்டும் 16 புக் ரெஃபர் பண்ணுவ. நீ ரெஃபரன்ஸ் தான். இங்க டீச்சர்ஸ் டீச்சர்ஸ் கிடையாது, ஆல் லெக்சரர்ஸ், ஆல் ப்ரொஃபசர்ஸ். ஆனா ஒண்ணு என்ன தெரியுமா? ஸ்கூலுக்கும் காலேஜ்க்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை நான் அம்மா சொல்றேன். ஸ்கூல்ல உன்னை எல்லாரும் கண்காணிச்சுக்கிட்டே இருப்பாங்க. காலேஜ்ல யாரும் உன்னை கண்காணிக்க மாட்டாங்க. நீ உன்னை கண்காணிச்சுக்கணும். நீ தப்பு செஞ்சனா அந்த தண்டனை உனக்கு கிடைக்கும். எங்களை யாருமே கேள்வி கேட்க மாட்டாங்க. Teachers are not responsible for your failures. Lectures, time. ரெண்டு விஷயம் சொல்ற குழந்தைகளை, முக்கியமா ஆண் குழந்தைகளுக்கு சொல்றேன். கிளாஸஸ் தவற விட்டுடாத, அட்டெண்டன்ஸ் விட்டுடாத. லெத்தாஜிக்கா தான் தெரியும், கிளாஸுக்கு வராத மாதிரி தெரியும், வந்தாலும் அட்டெண்டன்ஸ் இப்படி தெரியும் அப்படி தெரியும். உனக்கு நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்கும், இன்னைக்கு சொல்லிக்கலாம் நாளைக்கு சொல்லிக்கலாம்னு போவேன். ஆனா கடைசியா நமக்கு முன்னால் இந்த பாறங்கள் போடப்படுகின்ற பொழுது தடுமாறி போவேன். Don't miss a single class. அட்டெண்டன்ஸ் மட்டும் விட்டுடாத. இன்னொரு விஷயத்த சொல்றேன், உனக்கு பிரிட்ஜ் கோர்ஸ்ல எல்லாம் சொல்லி தருவாங்க, ஆனா இவ்வளவு பவர்ஃபுல்லா சொல்லி தர மாட்டாங்க. நம்முடைய வாழ்க்கையில் வாய்ப்புகள் நமக்கு வருகின்ற பொழுது அந்த வாய்ப்புகளை எப்படி பயன்படுத்திக்கணும்னு சொல்றேன். 1, அட்டெண்டன்ஸை மிஸ் பண்ணாத. 2, எந்த கிளாஸ் டெஸ்டையும் மிஸ் பண்ணாத. ஃபெயிலான பண்ணாலும் பரவாயில்ல, ரீடெஸ்டுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க, ஆனா எழுதிரு. கிளாஸ் டெஸ்ட்டை மிஸ் பண்ணிடாத. இன்டர்னல் அசஸ்மெண்ட் இருக்குல்ல, இன்டர்னல் அசஸ்மெண்ட்டை ஃபுல்லா வாங்கு. அந்த ஃபுல்லா வாங்குறதுக்கான ஒரு வாய்ப்பையும் நீ தவற விடாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக சொல்றேன். நீ வாழ்க்கையில எது வேண்டுமானாலும் தேடிக்கொள். நீ எதை தேடுகிறாயோ, ஒரு ரகசியத்தை சொல்லவா? நான் இதை சொல்லக்கூடாது ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட. நான் இதை முடிவு பண்ணினேன், இருந்தாலும் சொல்லாம போறதுக்கு மனசு இல்லை, அதனால சொல்றேன். ஸ்கூல்ல காலேஜ்ல பேசினேன் சார். இப்படி ஒரு பையன் எழுந்து கத்துறான், நிஜமாவா மேடம், நம்பலாமா மேடம்? ஏய் நம்புடா, உண்மைதான்டா சொல்றேன். ஆனாலும் அவன் திருப்பி கேட்கறான், நம்பலாமான்னு. ஏன்னா சொல்லப்பட்ட அப்புறமா தான் எனக்கு புரிஞ்சுது, அட வயசு
பார்க்காம பேசிட்டேனோ. என்னன்னா, லட்சியம். நீ எதை தேடிக்கொண்டிருக்கிறாயோ அது உன்னை தேடுகிறது. ஒருத்தர் எழுந்து கத்துறாங்க, உண்மையாவா மேடம்? நான் எதை தேடுறேனோ அது என்ன தேடுதா மேடம்? நீங்க சொன்னா அது நிஜமாவா தான் மேடம் இருக்கும். டேய், நான் அதை சொல்லலடா. ஒன்று சொல்லட்டுமா? நீங்கெல்லாம் காதை மூடுங்க, பெரியவங்க கொஞ்சம். நீங்களும் இந்த பிள்ளைங்க கிட்ட பேசுறதுக்கு எனக்கு ஒரு மேட்டர் இருக்கு. உன் வாழ்க்கை துணையை இந்த வளாகத்திற்குள் தேடி விடாதே. ஏன் கை தட்டுற? ஏன் கை தட்டுறதா ஐடியா இருக்குதா? நான் சொல்லட்டுமா? இங்கெல்லாம் தேண்டன்னு வச்சுக்க, சரியா இருக்காது. நான் சத்தியமா சொல்றேன், நமக்குன்னு ஒண்ணு திறந்துருக்குது. அது வரும், அது வந்தா போவாது, சாவர வரைக்கும் கூட தான் இருக்கும். இப்ப சொல்லட்டுமா? அது ப்ரூவ் பண்ணட்டுமா? என்ன தள்ளல சார்? கரெக்டா சார்? போவாதில்ல சார்? கடைசி வரைக்கும் இருக்கும் தானே சார்? என்ன பிரின்சிபல் சார்? போவாதா? வந்துட்டா போவாது, சரியா? நான் இன்னொரு விஷயம் சொல்றேன், நாமளா தேடனா போயிடும். அவன்கிட்ட கொடுத்துரு, அவனா கொடுத்தானா வாழ்க்கை முழுக்க நாம் சிறப்பாக இருக்கலாம். இந்த நேரம் என்ன தெரியுமா? இந்த 17 வயதிலிருந்து 20, 21 வயதிற்குள் நீ செய்ய வேண்டியது எல்லாம் கற்றல், கற்றல், கற்றல். லேர்னிங், லேர்னிங், லேர்னிங். கற்றுக்கொள். நீ கற்றுக்கொண்டால் வாழ்க்கையில் நீ எதை நேசிக்கிறாயோ, எதை நீ கனவாக நினைக்கிறாயோ அது உன் காலடிக்கு வரும் என்பதற்கான சாட்சியங்களை கடவுள் உனக்கு காட்டுவார், அல்லது உன்னுடைய ஆசிரியர் பெருமக்கள் உன் வாழ்க்கை உனக்கு காட்டும். பல நேரங்களில் நாம் செய்யக்கூடிய தவறு என்ன தெரியுமா? எங்கே கவனம் வைக்க வேண்டுமோ அங்கே கவனம் வைக்க மறுத்து விடுகிறோம். எல்லாரும் சொன்னாங்க என்கிட்ட, தமிழ் படிச்சு என்ன பண்ண போற? நான் தமிழ் லிட்ரேச்சர் படிச்சேன். பேசிக்கலா ஐ எம் சயின்ஸ் ஸ்டூடெண்ட். நான் வந்து பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில நல்ல மார்க் வாங்கின பொண்ணு. ஆனா எனக்கு என்னமோ என் உள் மனசுக்குள்ள நான் இதை படிச்சா தான் வருவேன்னு சொல்லிட்டு நான் படிச்சேன். என்னுடைய தந்தையார் கூட அதுக்கு அகேன்ஸ்டா இருந்தார். ஆனா என்னுடைய தந்தையார் கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்னால், அவர் இறந்து போறதுக்கு 5 வருஷத்துக்கு முன்னால சொன்னார், எனக்கு 5 பிள்ளைகள், 5 பிள்ளைகளில் நீ நான் விரும்பாத ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படிச்ச. எல்லாரும் சம்பாதிக்கிறாங்க, நீ மட்டும்தான் சம்பாத்தியத்தோடு புகழையும் சேர்த்து சம்பாதித்துக் கொண்டிருக்கிறாய். ஏன் என்றால் நீ விருப்பப்பட்ட ஒரு துறையில் நீ விருப்பத்தோடு அந்த படிப்பை படித்தாய்னு சொன்னார் எங்க அப்பா. எதுவாக இருந்தாலும் உங்களுடைய விருப்பத்தோடு நீங்கள் அந்த கல்வி நிலையை கையில் எடுங்கள். இப்படி நான் சொல்றேன்ப்பா, வேல்யூன்னு இருக்குப்பா. ஒரு விஷயம் வேல்யூ. எப்படி நீ ஒரு விஷயத்தை வேல்யூ பண்ணுவ? how you value. இப்ப பேரண்ட்ஸ் இருக்காங்க, how you value your parents. டீச்சர்ஸ் இருக்காங்க, how you value your teachers. your friends, how you value your friends. பல நேரங்களில் இந்த ஜெனரேஷன் நான் பாக்குறேன். பக்கத்துல இருந்த நல்லசாமி சார் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தாரு என்கிட்ட, அந்த பண்பாடே இல்லாம போயிடுச்சுங்க, பண்பே இல்லாம இருக்குங்க, மனித நேயமே இல்லாம இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொரு காலகட்டத்திலும் இது சவால் தான், ஒவ்வொரு காலகட்டத்திற்குமான சவால். நான் ஒரு விஷயத்த சொல்றேன், இங்க இருக்கிற எல்லா டீச்சர்ஸ்க்கும் சொல்றேன், நம்மளை விட இந்த ஸ்டூடெண்ட் சூப்பருங்க, இந்த ஜெனரேஷன் சூப்பர். ஏன் தெரியுமா? நமக்கெல்லாம் என்னங்க என்டர்டெயின்மெண்ட் சின்ன வயசுல? நமக்கு தெரிஞ்ச உலக பேரழகிய சோபனா ரவி தான். பாழா போன ஒரு சித்திரஹார், தாய் நிலம் தந்த வரம் தாவரம் வயலும் வாழ்வும், ஒரு ஒளியும் ஒளியும், ஒரு பாடாவதியான சனிக்கிழமையில வேறு மொழி படம், ஒரே ஒரு ஞாயிற்றுக்கிழமை தமிழ் படம். இதை வச்சுக்கிட்டு PhD வெங்காய பச்சடி தயார் பச்சடி படிச்சதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. கையில ரிமோட் எடுத்த ஆயிரக்கணக்கான பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லாவற்றையும் கடந்து இந்த பிள்ளைகள் வந்து இந்த கல்லூரி வாசலில் வந்து உட்கார்ந்து இருக்கிறார்களே. டிஸ்ட்ராக்ஷன் எவ்வளவு இருந்தாலும் அதை எல்லாத்தையும் அழிச்சிட்டு வந்து கான்சென்ட்ரேஷனா ஜெயிச்சு வந்து உட்கார்ந்து இருக்கிற இந்த ஜெனரேஷன் நம்ம எல்லா ஜெனரேஷனை விட உயர்ந்தது. உங்களை விட நாங்க உயர்ந்தவங்க, என்னை விட குஹப்பிரியா உயர்ந்தவர், குஹப்பிரியாவை விட இந்த குழந்தைகள் உயர்ந்தவர்கள்.
நெக்ஸ்ட் ஜெனரேஷன் இஸ் ரியலி வெரி இருப்பாங்க. இன்னைக்கே சொல்றேன் நான், அந்த மாதிரி யாராவது இருந்தாங்கன்னா, பக்கத்துல யாராவது உட்கார்ந்து இருந்தாங்கன்னா, just drop them today now itself. நெகட்டிவ் ஃபோர்ஸோட இருப்பாங்க அவங்க. நெகட்டிவ் ஃபோர்ஸோட உன்னுடைய மைண்ட்ல யாராவது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்கன்னா just drop them. நெகட்டிவ் ஃபோர்ஸா இருக்கக்கூடிய ஆட்களை கூட வச்சுக்காது. அது யாராக இருந்தாலும் சரி, வாழ்க்கை பயணத்தில் அது உனக்கு பயன்படாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு கப்பல்ல போயிட்டு இருந்த ஒரு இளைஞன், இது சரியில்லை, இது மூழ்கிடும், இது சரியா இல்ல, எனக்கு பயமா இருக்கு கத்திட்டே இருந்தான். என்ன மாதிரி ஒரு வாத்தியார் பார்த்துட்டே இருந்தா, அவன் தூக்கி கடல்ல போட்டாரு. தத்தளிச்சான் தூக்கிட்டு வராங்க. தூக்கிட்டு வந்து கப்பல்ல போட்டாச்சு. கப்பல்ல உள்ள வந்து கடலை பார்த்துட்டு கப்பலுக்குள்ள வந்த அப்புறமா கம்முன்னு இருக்கான். ஒரு சத்தத்தையும் காணும். ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, கப்பல் என்பது பாதுகாப்பானது, கப்பலுக்கு வெளியில் இருக்கக்கூடிய கடல் பாதுகாப்பானது இல்லை என்பதனை அனுபவத்தில் தெரிந்து கொண்டான். நீங்கள் அனுபவத்தில் தெரிந்து கொள்ளாமல் பாடத்திலேயே தெரிந்து கொள்வதற்கான சூழலை இவர்கள் ஏற்படுத்தி தருவார்கள். அதை நீ ஒன்னல்ல, just be with them, show your leadership. NCCக்கு போ, NSSக்கு போ, கல்ச்சரல்ஸ்ல இரு, கேம்ஸ்ல இரு, எல்லாமாக சேர்த்து தான் உன்னை உருவாக்குமே தவிர உன்னுடைய வெறும் சப்ஜெக்ட் உன்னை உருவாக்கிறது. முக்கியமான ஒரு விஷயம், காலேஜ் பத்தி ஒரு விஷயத்த சொல்லித்தரேன். காலேஜ் ஸ்கூல் கிடையாது. இந்த காலேஜ் எவ்வளவு பெருசுங்கிறது நமக்கு தெரியாது, நீ எக்ஸ்ப்ளோர் பண்ணு. சில காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்க கிட்ட தேர்ட் இயர்ல கேட்டு பாரு, கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் எப்படி போகணும்னு தெரியாது. அங்க லோகேஸ்வரி மேடம் இருக்காங்க, போய் அவங்கள உடனே நான் கூப்பிட்டேன்னு சொல்லு அப்படின்னு பிரின்சிபல் சொன்னாலும், லோகேஸ்வரி மேடம் யாரு? ஃபைனல் இயர் கேட்கும், தெரியாது. சில ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, தான் கிளாஸ்ல படிக்கிறவங்களோட பேரே தெரியாது. எங்க அப்பா சொல்வாரு. சில பேர் இருப்பாங்க, எக்ஸ்ப்ளோரே பண்ண மாட்டாங்க. நீ கேன்டீனுக்கு போறேன்னு சொல்ல, உட்காந்து சொல்லும் அந்த புளி மூட்டை, எனக்கு ஒரு 2 இட்லி கொண்டு வந்துறேன். ஏந்திரிச்சு போய, கிரவுண்டை யூஸ் பண்ணு, நூலகத்தை யூஸ் பண்ணு, ஸ்டாஃப் ரூம் போய் பாரு, லெபார்டரிஸ் போய் பாரு. இந்த கேம்பஸ்ல என்னென்ன இருக்கோ எல்லாத்துக்கும் சேர்த்து தான் ஃபீஸ் கட்டுற. எங்கெங்கேயும் இருக்கிறது நாலேஜ். அந்த நாலேஜை எப்படி எடுத்துக்கொள்வது என்பதிலே நீ கவனமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இதை சொல்கிறேன். கவனத்தோடு இரு, தகுதியோடு இரு. இப்போ உனக்கு ஒன்றும் தெரியாது என்பதனையே உன்னுடைய முதலீடாக வை. எல்லாம் தெரியும் என்று சொல்லுகின்றவர்களிடமிருந்து விலகி இரு. வாழ்க்கை உனக்கு பாடத்தை சொல்லித் தரும். நான் வாழ்க்கையில கற்றுக்கொண்ட உன்னதமான ஒரு பாடத்தை உனக்கு சொல்லிட்டு போறேன். உன்னதமான ஒரு பாடம். நான் ஏன் இதை சொல்றேன் தெரியுமா? சார் சொன்னாரு, ஒரு டீச்சர் வந்து சொன்னா நல்லா இருக்கும், பணம் வரும். நீ தகுதியோடு உயர்ந்து நின்றால் உன்னை கொண்டாடுவதற்கு இந்த சமூகம் இருக்கிறது. நீ வந்து இவங்க குஹாத்திரியா சொன்னாங்க, டிசிஎஸ் வருது, இங்க வந்து HCL வருது, எல்லாரும் வராங்க கேம்பஸ்க்கு வருவாங்க. உன்னை அவர்கள் எடுப்பார்கள். உன்னை வேலைக்கு எடுத்து per annum 5 lakhs, per annum 6 lakhs நான் உனக்கு தரேன்னு சொன்னா அவங்க பார்க்கிறது நீ அவங்க கம்பெனிக்கு என்ன தருவ, என்ன நாலேஜ் உங்ககிட்ட இருக்கு, அந்த நாலேஜ் அதிகப்படுத்திக்கோ. நீ பர்சனலான பிரிஜுடிசியான விஷயங்களை கீழே போட்டுட்டு, கற்பதற்கு வெட்கம் ஒரு தடையாக இல்லை, கற்பதற்கு அவமானம் ஒரு தடை இல்லை, கற்பதற்கு பொருளாதாரம் வறுமை ஒரு தடை இல்லை என்று நினைத்துக் கொண்டு எழுந்து நின்று படி, கத்துக்கோ, எக்ஸ்ப்ளோர் பண்ண. ஒவ்வொரு நாளும் இந்த கல்லூரியில் 3 ஆண்டுகள் இருக்க போகிறாயா, 3 ஆண்டுகளையும் எக்ஸ்ப்ளோர் பண்ண. நான் சொல்றேன், இந்த உலகம் காம்படிட்டிவான உலகம். உன்னுடைய காம்படிஷன் உன் கிளாஸ்ல கிடையாது. நான் எப்பவுமே குழந்தைகளை, ஐயா சொன்னார், பெண்ணா இருந்து பேசுறது கஷ்டம், பெண் பேச்சாளர் என்று பெயர் வாங்குவது கஷ்டம் சொன்னீங்களா இல்லையா? ரொம்ப கஷ்டங்க. ஒரு ஆண் பேச்சாளராக இருப்பதற்கு ஒரு பெண் பேச்சாளராக இருக்கிறதுக்கும் பெரிய கஷ்டம். புலம் பெயர்ந்து வரதே கஷ்டம். இன்னைக்கு எனக்கு காலேஜ் ஒர்க்கிங் டே, நான் அங்க மேனேஜ் பண்ணிட்டே இருக்கேன். இப்ப கூட மேடையில உட்காந்துட்டு போன் எடுத்து பண்ணிக்கிட்டே இருந்தேன். பர்சனல் கால் கிடையாது, அபிஷியல் கால். கார்ல வரும்போது பர்சனல் கால் எல்லாத்தையும் முடிச்சேன். லேடியா இருந்து வர்றதுங்கிறது பெரும் கஷ்டம். பல நேரங்கள்ல பேசிட்டு போயிட்டு வாட்ச் கூட கட்ட முடியாதுங்க, ட்ரெஸ் கூட மாத்த முடியாது. அப்படியே கிச்சனுக்கு போய் அப்படியே டின்னர் ரெடி பண்ணி எல்லாருக்கும் டேபிள்ல வச்சுட்டு தான் குளிக்கிறதுக்கு போக வேண்டி வரும். அதை நான் சர்வ் பண்ணலன்னா இங்க வந்து உங்ககிட்ட நான் பேச முடியாது. இந்த பிரச்சனைகள் எல்லாம் உண்டு. உடலியல் ரீதியான, உளவியல் ரீதியான, உயிரியல் ரீதியான பல பிரச்சனைகள் உண்டு. எல்லாவற்றையும் கடந்துதான் சில பேர் சாதித்துக் கொண்டிருக்கிறோம். எல்லாம் அப்படியே கேக் வாக்ல யாருக்குமே கிடைக்காது. ஒரு விஷயம் சொல்றேன் என் குழந்தைகளை, நான் பேசுறது உங்களுக்கு புரியுதா? லேர்ன் டு லேர்ன், லேர்ன் டு அன்லேர்ன். ஏற்கனவே இருப்பதை எல்லாம் மறந்து விட்டு புதிதாக கற்றுக்கொள். எப்படி கற்றுக்கொள்வது என்று கற்றுக்கொள். சாதாரணமான விஷயம் இல்லை நான் பேசுறதெல்லாம், மிக ஆழமான விஷயங்களை உனக்கு நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். என் வாழ்க்கையிலேயே யாருங்க ஜெயிப்பா, யார் வெற்றி பெறுவார்கள், எனக்கு முன்னால சொன்னாங்க யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறதுக்கு நான் அப்படி ஜென்ரலா சொல்லிட்டு போறேன். உனக்கு புரியுதான்னு பாரு. பல இடங்கள்ல நான் சொல்லியிருக்கேன். நீ சின்ன பிள்ளையா இருக்கிற, பின்னால் இருக்கிறவங்க எல்லாம் என் பேச்சை கேட்டிருப்பார்கள், மேடையில் இருக்கின்றவர்கள் கேட்டிருப்பார்கள், நீ கேட்டிருக்க வாய்ப்பில்லை.
நான் இது வரைக்கும் 532 பிரைஸ் வாங்கியிருக்கேன். உன்னுடைய வயசு வரைக்கும் 532. அதுல 180ங்கிறது ஸ்போர்ட்ஸ். மீதி எல்லாம் வந்து பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, ஓவிய போட்டி, டான்ஸ் போட்டி, இதுலலாம் 532 என்னுடைய பிரைஸ். அப்படி எங்க அம்மா ஒரு ஆல்பம் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு விஷயம் நான் சொல்றேன், 532ல ஒரு 200 வந்து நான் பேச்சு போட்டியில வாங்கியிருப்பேன். அந்த 200 பிரைஸ் வாங்குறதுக்காக நான் ஒரு 1500 பேச்சு போட்டிகள் எல்லாவது கலந்துட்டு இருந்திருப்பேன். என்னை இங்க நிறுத்துறது அந்த 200 போட்டிகள் அல்ல, 1500 போட்டிகள். I participated in 1500 competitions. அந்த காம்படிஷன் தான் என்னை இங்க ஜெயிக்க வச்சது. அந்த காம்படிஷன்ல நான் கலந்துக்கிறேன்ல, ஒவ்வொரு நேரத்திலும் ஏன் தோற்றேன் என்பதனை நான் கண்டுபிடிக்கிறேன். எப்படி ஜெயிக்கிறோங்கிறத கண்டுபிடிக்கிறேன். ஜெயிக்கிறவங்களை பார்த்து மிரளாத. ஃபர்ஸ்ட் நான் சொல்லித்தரேன், அம்மா சொல்லித்தரேன். ஜெயிக்கிறவங்களை பார்த்து மிரளாத. பாரு, புரிஞ்சுக்கோ. அவனாலேயே முடியுதுன்னா உன்னால முடியாதா? உன்னால முடியாதுன்னு சொல்றவனா எவனோ ஒருத்தன் செஞ்சுட்டு தானே இருக்கான். உன்னால முடியாதுன்னா எவனாலேயும் முடியாது. எவனாலே முடியலனா உன்னால மட்டுமே முடியும். கான்பிடன்ஸ். இந்த கான்பிடன்ஸோட வா. முதல்ல காம்படிஷனை குறைக்கணும்னா உன்னுடைய தன்னம்பிக்கை முதல்ல தூக்கி நிறுத்து. என்னால் முடியும். அவனால் முடிகிறது என்றால் என்னால் ஏன் முடியாது? அவன் உழைக்கிறான் என்றால் அவனுக்கு மேல் என்னால் உழைத்து விட முடியும் என்கின்ற அந்த கவனத்தோடு நீ வா. நான் இந்த விஷயத்தை நான் சொல்ல போறேன் உனக்கு. இது உனக்கு எப்படி புரிகிறது எனக்கு தெரியல. நான் பிரார்த்திக்கிறேன். இந்த மூங்கில் காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழல். நான் ஏன் இந்த காலேஜ்க்கெல்லாம் நான் பேசுறதுக்கு ஏன் வரேன் தெரியுமா சார்? பெற்ற தாய் ஆணை சொல்கிறேன். நான் இறைவன் மீது ஆணையாக சொல்றேன். ஏன் தெரியுமா உங்களை சந்திக்கிறேனா? உங்களை மாதிரி தொடர்ந்து இளைஞர்களை சந்தித்துக் கொண்டே இருக்கிறேன். ஏன் தெரியுமா? ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறமா, ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறமா உன்னில் யாரேனும் ஒருவரை நான் ஆஸ்திரேலியாவிலேயோ, கனடாவிலேயோ, அமெரிக்காவிலேயோ சந்தித்து விட மாட்டேனா? மேம், இன்னைக்கு நைட் எப்போ மேம் உங்களுக்கு ஃபிளைட்? நான் ட்ரைவ் பண்ணி உங்களை நான் ஏரோட்ராம் விட்டுருக்கோமா மேம்? கேட்டுற மாட்டியா? என்னை வந்து சந்திச்சிட மாட்டியா? அந்த பேராசையில தான் வரேன். நல்லா தெரிஞ்சுக்கோ. இப்பவே இந்த ரத்தத்துல இந்த நரம்புக்குள்ள ஒரு தன்மானத்தை, ஒரு வைராக்கியத்தை உள்ள எடு. என்ன வைராக்கியம்? எங்கேயோ ஒரு பேப்பர் இருக்கு, ஒரு ஃபைல் இருக்கு, எங்கேயோ ஒரு பென் இருக்கு, கிரீன் பென் இருக்கு. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் பென்சில்ல தான் ஆரம்பிச்சேன் என் வாழ்க்கைய. இன்னைக்கு என்கிட்ட கிரீன் பென் இருக்கு. நான் கிரீன் பென்ல தான் சைன் பண்றேன். இன்னும் நான் உங்களுக்கு சொல்றேன், இன்னொரு 5 வருஷத்துல என்னுடைய கிரீன் பென்ல இருக்கக்கூடிய கிரீன் இங்கினுடைய அதிகாரம் உயரும். நான் இன்னும் உனக்கு 5 வருஷம் டைம் தரேன். சரி, ஓகே, 7 இயர்ஸ் டைம் தரேன். வா, நானும் நீ எங்கேயாவது சந்திப்போம். உன் கையில ஃபைல் இருக்குதா? என் கையில பென் இருக்குதா? இல்ல என் கையில ஃபைல் இருந்து உன் கையில பென் இருக்குதா? நீ கேபினை திறந்துட்டு என்கிட்ட இருந்து வந்து சைன் வாங்க போறியா? இல்ல நான் கேபின் எக்ஸ்கியூஸ் மீன்னு சொல்லிட்டு திறந்து வந்து உன்கிட்ட சைன் வாங்க போறேனா? டீச்சர்ல ஆசீர்வதிக்கிறேன் உன்னை. என் கையில ஃபைல் இருக்கட்டும், உன் கையில கிரீன் பென் இருக்கட்டும். கிரீன் பென்னை கையில எடு. அதை எடுப்பதற்காக இந்த 3 ஆண்டுகளை பயன்படுத்து. ஏன்? எப்படி பயன்படுத்துவது? இந்த வாழ்க்கையை எப்படி பயன்படுத்துவது? நீ ஸ்டே அலர்ட். துக்கிக்காத. லேர்ன். கீழே விழுந்தாலும் இப்படி நடந்தா கீழே விழுவோம் என்பதை லேர்ன் பண்ணு. யாரை கடந்து போனாலும் ஜஸ்ட் லேர்ன் பண்ணு. உன்னுடைய வாழ்க்கை நீ சந்திக்கின்ற பொழுது எப்படி அதை சந்திக்கணும், யார் ஜெயிப்பாங்க யார் தோப்பாங்கிறத சொல்றேன். யார் ஜெயிப்பாங்க தெரியுமா? எனக்கு இந்த கதை வந்து சேர்கின்ற பொழுது நான் ரொம்ப சின்ன பிள்ளை. என்னுடைய கான்ஃபிடன்ஸ் லெவல்லாம் நீ பார்த்தனா ரொம்ப ஹை லெவல்ல இருக்கும். நாலேஜ் குறைவுதான். கான்ஃபிடன்ஸ் லெவல்ல பார்க்க நாலேஜ் குறைவுதான். கான்ஃபிடன்ஸ் லெவல்ல தான் நாலேஜ் வளர்த்துக்கிட்டேன். கான்ஃபிடன்ஸ் லெவல்ல ஹைல வச்சுட்டு நாலேஜ் வளர்த்துக்கோ. எப்படி நாலேஜை வளர்த்துக்கிட்டு அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல்ல இருந்து ஒரு விஷயத்தை டார்கெட் பண்ணணும்ங்கறத சொல்றேன். உனக்கு மகாபாரதம் தெரியுமா? தெரியாதா? பஞ்சபாண்டவர்கள் தெரியுமா? சொல்லு பாப்போம். சொல்லு. ஃபர்ஸ்ட் தெரியலையா? தர்மன். ஓகேவா? செகண்ட் அவனுக்கு தெரியும். பொம்பளைங்களுக்கு அவனுக்கு தெரியும். பீமன். ஏன் பெண்களுக்கு பீமனை தெரியுமா மேடம்? இஸ் a protector. So you all women know who is Bhima. பீமன். 3வது அர்ஜுனா. 4வது நான் எப்பவுமே போறது டீச்சர்ஸே குழம்பிப்பாங்க. ராமாயணத்துல சத்ருகுணம் கொண்டு வந்து நிறுத்திடுவாங்க. அது ராமாயணம் மேடம். நகுலன். 4 பேரா? மொத்தம் 5 பேர். இதுல 5க்கு ஒரு மனைவி. எவ பேரு? பாஞ்சாலி, திரௌபதி. ஒரே ஒரு காட்சி மட்டும் சொல்றேன், கத்துக்கோ. எவ்வளவு விஷயம் இருக்கு தெரியுமா கத்துக்கிறதுக்கு. பாஞ்சாலிக்கு விக்குது காடு அப்படிங்கிறா.
நகுலன் தான் பதறான். பாஞ்சதுக்கு தாகம், இதை நான் தண்ணி கொண்டு வரேன்னு ஓடிட்டான். 5 நிமிஷம் ஆச்சு, ஆளை காணோம். சகாதேவன் சொன்னான், தம்பியை காணோம், நான் போய் தேடிட்டு வரேன், தண்ணி கொண்டு வரேன். 10 நிமிஷம் ஆச்சு, சகாதேவனை காணோம். அர்ஜுனன் சொன்னா, அண்ணா மாற்றால் தாய்க்கு பிறந்தவர்கள் தொலைத்து விட்டோம்னு அவ பேர் வர வேண்டாம், 2 பேரையும் காணோம், எனக்கு தான் மனசு சரியில்லை, நான் போய் தேடிட்டு வரேன். காண்டிபன் போனான், அவனையும் காணோம். அடுத்து பீமன் சொன்னா, திரௌபதியை பத்திரமாக பார்த்துக்கொள் தர்மா, நான் போய் 3 பேரையும் அழைத்து கொண்டு தண்ணீர் கொண்டு வருகிறேன். அவன் போனா 10 நிமிஷம் ஆச்சு, ஆளை காணோம். இப்போ திரௌபதிக்கு விக்கல் நிக்கல. திரௌபதி சொல்றா, தர்மரே உங்களுக்கு வேலை செய்து பழக்கமில்லை, நீங்கள் போய் தண்ணீர் கொண்டு வர மாட்டீர்கள், நான் போய் தண்ணீர் குடித்து விட்டு இந்த 4 பேரையும் அழைத்து வரட்டுமா? தர்மனுக்கு வந்துருச்சு. உன்னாலதான் எல்லாம் பிரச்சனையும், தொண்டை கட்டுது, தொண்டை வைக்குதுன்ட்டு. உன்னை தொலைச்சிட்டா பீமனுக்கு யாரும் பதில் சொல்றது? நீ இல்ல, நான் போய் கூட்டிட்டு வரேன் அவங்க 4 பேரையும் அப்படின்னு. தர்மன் போறான். இப்ப கேமரா தர்மன் பின்னால போகணும், இவங்களை விட்டுறணும். இது வரைக்கும் கேமரா இங்க இருந்துச்சு. என் கிளாஸ்ல யாரும் ஃபெயில் ஆக மாட்டாங்கன்னா இப்படி நடத்துவேன் நான் கிளாஸ். கேமரா போகுது, தர்மன் போனா 4 நிமிஷத்துல குளம் இருக்குப்பா. உனக்கும் கிடைக்கும் இந்த கல்லூரியில் அப்படிப்பட்ட குளங்கள். நீயும் தர்மன் தான், எப்படி முடிவு செய்வதுன்னு தெரியாது. நேரா வரான் தர்மன், அந்த குளம் இருக்கு, குளத்துக்கிட்ட எப்படி பாக்குறான், குளம் அப்படி நிக்குது, தழும்பி நிக்குது தண்ணி. அடப்பாவி, இதோ இருக்குது தண்ணி, இந்த பயங்களை காணுமே எங்க? சரி, திரௌபதிக்கு விக்கிக்கிட்டே இருக்கு, அவளுக்கு போய் தண்ணி கொடுத்துட்டு அப்புறமா இந்த பயல்களை தேடுவோம் அப்படின்ட்டு உட்காடுறான். கீழே உட்காரும் பொழுது அந்த தண்ணி இருக்குல்ல, அதனுடைய ஸ்டேட்டஸ் இவனுக்கு ஒப்பா இல்லை. என்னமோ ஒண்ணு தெரியுது அதுல, இட் இஸ் நாட் ரைட் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. இப்படி பார்த்துட்டு இருக்கு தண்ணி. அவனை ஏன் இப்படி அசையாம இருக்கு? தண்ணினா கொஞ்சம் சலசலக்கணும்ல. உண்மையா சொன்னா அது குளம் இல்ல, மாய குளம். அத அப்படி தண்ணி மாதிரி ஆக்கி வச்சுட்டு ஒரு மரம் இருக்கு, அந்த மரத்துல ஒரு யக்ஷன் ஒருத்தன் உட்காந்துருக்கான் என்ன மாதிரி. அவன் வேலை என்ன தெரியுமா? யாராவது தண்ணி குடிக்க வந்தாங்கன்னா அவங்க கிட்ட கொஸ்டின் பேப்பர் நீட்டுவான். பதில் சொன்னா தண்ணி கொடுப்பான், பதில் சொல்லலைன்னா மயக்கம் அடைய வச்சு மரத்துல தொங்க விட்டுருவான், யாருக்கும் தெரியாம. பசிக்கும் போது சாப்பிடுவான். நம்ம 4 பேரும் அங்க தொங்க விட்டுருக்கான். பாக்குறான், தண்ணி எடுக்கிறதுக்கு யோசிச்சுட்டு இருக்கிற அந்த தர்மனுக்கு கொஸ்டின் பேப்பர் போடுறான் மேல இருந்து. என்ன கொஸ்டின் பேப்பர் தெரியுமா? ஒரு இலை இப்படி வருது, இலை சத்தத்துல வருது, டங்குன்னு விழுது, கல்லு மாதிரி. தண்ணியில பாதி தரையில பாதி விழுது. என்னடா இதுன்னு பாக்குறான். நீ நினைச்சு பாரு, நமக்கு எக்ஸாமினேஷன் அப்படிதான் நடக்குது. என்னமோ தெரியாத ஒரு தண்ணி குளத்துல உட்காந்துட்டோம். ஆனா குளத்துல இருக்கிற தண்ணி சரியில்லைன்னு தெரியுது. நேரா கல்லு மாதிரி ஒரு இலை விழுது. பார்த்துக்கிட்டே இருக்கும்போது தண்ணியில இருக்கிற இலை சிவப்பாகுது, தரையில இருக்கிற இலை மஞ்சள் ஆகுது. என்னடா இது? பார்த்துக்கிட்டே இருக்கிற கொஸ்டின் பேப்பர் கலர் மாறுது. கலர் மாறிட்டு பார்த்துட்டே இருக்கும்போது தண்ணியில இருக்கிற சிவப்பு பகுதி மீன் ஆயிடுச்சு, தரையில இருக்கிற எல்லோ பகுதி குருவி ஆயிடுச்சு. பார்த்துட்டே இருக்கும்போது 2 சண்டை போடுது, சத்தம். சைலண்டா இருக்கிற இடத்துல 2 சண்டை போட்டு தண்ணியில இருக்கிற மீன் தரையில இருக்கிற குருவியை தண்ணிக்கு இழுக்குது, தண்ணியில இருக்கிற மீனை தரையில இருக்கிற குருவி தரைக்கு இழுக்குது. 2 சண்டை போட்டுட்டே இருக்கும்போது மேல இருந்து கொஸ்டின் ஓரலா கேட்கப்படுது. தர்மா சொல், எது வாழும்? பதில் சொன்னா தண்ணி, பதில் சொல்லலன்னா மயக்கம் அடிச்சு இவனும் போயிடுவான். என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டே அந்த தர்மன் சொன்னான். சூப்பரான பதில் சொன்னான். அவன் சொன்ன பதிலுக்கு 4 பேர் உயிரோடு திரும்பினார்கள். 5 பேர் அல்ல, திரௌபதியையும் சேர்த்து 6 பேருக்கு தண்ணீர் கிடைத்து அடுத்த எத்தனை ஆண்டுகள் காட்டிலே அலைந்தாலும் உங்கள் உயிர் போகும் தாகம் உங்களுக்கு வராது என்கின்ற வரத்தையும் யக்ஷன் கொடுத்தான் என்று அந்த கதை சொல்கிறது. அவன் தந்த பதில் என்ன தெரியுமா? கேட்கப்பட்ட கேள்வி எது வாழும், சொல்லப்பட்ட பதில் தக்கது வாழும், தகாதது வீழும். எது தகுதியானதோ அது வாழும், எதற்கு வாழ்வதற்கு தகுதி இல்லையோ அது விழுந்து போகும். என் குழந்தைகளே, நீங்கள் தகுதி படைத்தவர்கள் என்று இந்த உலகத்திற்கு காட்டுவதற்கான சூழல் இதோ இந்த 3 வருடம். என்ன செய்ய தெரியுமா? நீங்க மீனா குருவியான்னு எனக்கு தெரியாது. ஒருவேளை நீங்க மீனா இருந்தீங்கன்னா உங்கள் பலவீன பகுதியான குருவியை இழுத்துக்கொண்டு குளத்திற்குள் போங்கள். ஒருவேளை நீங்கள் குருவியாக இருந்தால் உங்களை இழுக்கின்ற பலவீனமான அந்த மீனை இழுத்துக்கொண்டு வானத்திற்கு போங்கள். எதை ஜெயிக்குமோ தோற்றது மற்றதற்கு உணவாகும். பல நேரங்களில் நான் என் பலவீனங்களை வென்றிருக்கிறேன். குழந்தையை மிக அற்புதமாக வைத்துக்கொள்.
கற்றலில் நண்பர்கள் வருவார்கள், ஆசிரியர்கள் வருவார்கள், காட்சிகள் வரும், பிழைகள் வரும், கலாச்சார விழாக்கள் வரும். எது இருந்தாலும் உன்னுடைய நிலை வழுவாமல் இலக்கை நோக்கி புறப்படுகின்ற அம்பை போல் நீ உன் இலக்கை நோக்கி புறப்பட வேண்டும். கவனத்தை சிதறடிக்காத. கவனம் சிதறடிக்கக்கூடிய சூழல் உன்னை வந்து சேரும். அந்த கவன சிதறல் இருக்கு இல்லையா, அதை போல் ஒரு பெரிய சாபம் வேறு கிடையாது. நீ ஏதோ ஒன்று பார்ப்பாய், ஒரு வினாடி தான். நான் சொன்னேன்ல, why the good people are always go behind with bad choices. அந்த புத்தகத்தை வாசிக்கின்ற பொழுது எனக்குள் திறந்த ஜன்னல் கதவுகள் நிறைய பிளைண்ட் ஸ்பாட் இருக்கு எனக்கு. அந்த பிளைண்ட் ஸ்பாட்டில் இருந்து நான் வெளியேறுவதற்கு நல்ல நூல்கள் எனக்கு துணை செய்கின்றன. ஒரு சொல் சொல்லப்படுகின்ற பொழுது அந்த சொல்லுக்குள் இருக்கக்கூடிய மிக முக்கியமான வேதத்தை, வேதாந்தத்தை, சித்தாந்தத்தை, தத்துவத்தை புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் நமக்கு வர வேண்டும் என்று நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். சொற்களை புரிந்து கொள்ளுங்கள் குழந்தைகளே. எந்த சொல் சொன்னாலும் அந்த சொல்லுக்கு பின்னாலும் முன்னாலும் இருக்கக்கூடிய இடைவெளிகளை வாசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். யாராவது உங்களிடத்தில் வந்து சொன்னால், ஏ நீ ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு சொன்னா, அப்படியா தேங்க்யூன்னு சொல்லிட்டு போயிடு. சிக்கிக்கொள்ளாது. யாரும் அப்படி சொல்லிவிடாதீர்கள். ஏனென்றால் என் பெண்ணை நீ அழகா இருக்கிறாய் என்று சொல்லக்கூடிய தகுதியை வேறு எந்த ஆண்மகனுக்கும் தராதே. அது என் சுயமரியாதைக்குரிய விஷயம் என்கிறார் சுவாமி விவேகானந்தர். வாழ்க்கை வாழ பழகுங்கள். இப்ப நான் வந்தேன், எனக்கு ஒரு போர்வை போத்துனாங்களாப்பா? போத்துனாங்களா? போத்துனாங்களா? ஆமாவா இல்லையா? ஏன் நல்லதான ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன், ஏன் போத்துனாங்க? ஏன் போத்துனாங்க சொல்லுங்களா? ஏன் போத்துனாங்க? ஒரு அப்ப புரியுதா? ஆடையால் உடலை போர்த்தி இருப்பது மரியாதை, அவ்வளவுதான். அதைத்தான் சொல்கிறார், ஜெஸ்டரா சொல்றாங்க. உடலை மறைக்காத ஆடைகளை அணியாதீர்கள். ஆண்கள் தாறுமாறாக முடிகளை வெட்டிக் கொள்ளாதீர்கள். அதெல்லாம் உங்களுக்கு வேணா நல்லா இருக்கும், முன்னால இருக்கிறவங்களுக்கு உங்க மீது மரியாதை போயிடும். நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று நாம் அடுத்தவர்களை எதிர்பார்க்கிறோமோ அந்த ஜெஸ்டர்ல இருங்க. ஸ்டே டிசிப்ளின். அது ஒழுக்கத்தின் வாயிலாக வரக்கூடிய எல்லா இன்பங்களும் மிக சஸ்டைனபிளா இருக்கும். மிக நீண்ட காலத்திற்கு அது வரும். நீண்ட காலத்திற்கான வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து கொள்ளுங்கள். வினாடிகளை புரிந்து கொள்ளுங்கள். வினாடிகளில் தவறிழைக்கின்றவர்கள் யுகங்களுக்கான தண்டனை பெற்று விடுகிறார்கள். நீங்கள் சிறிய தவறுகளில் இருந்து உங்களை விடுவித்துக் கொண்டு பெரிய தவறுகளுக்குள் சென்று விடாமல் உங்களை நீங்களே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். எந்த ஸ்ட்ரெஸ் வந்தாலும், மனசுல எந்த ஸ்ட்ரெஸ் வந்தாலும் உடனடியா ரிலீவ் ஆயிடுங்க. அப்படியே கொண்டு போகாதீங்க ஸ்ட்ரெஸ். அம்மா கிட்டையோ, ஃப்ரெண்டு கிட்டையோ, வீட்லயோ பேசி தீர்த்துக் கொள்ளுங்கள். பேசி தீர்க்க முடியாதபடிக்கான சிக்கல்கள் எதுவுமே கிடையாது உலகத்தில். எல்லாவற்றையும் விட வாழ்க்கை மகோன்னதமானது. உயிரோடு இருப்பது மகோன்னதமானது, மிக உயர்வானது. உயிரோடு இருப்பதற்கான கணங்களை கூட்டிக் கொண்டே செல்வதற்கான அந்த வாய்ப்புகளை அதிகப்படுத்திக் கொண்டே போங்க. புரிதலை விரிவுபடுத்திக் கொண்டே போங்க. மகிழ்ச்சியாக இருப்பதுதான் உங்கள் கண்களில் இருந்து வருகின்ற ஒரு சொட்டு கண்ணீர். இந்த 3 வருஷத்துல வரக்கூடாது, துக்கத்துல வரவே கூடாது. அது இங்கிருந்து வரலாமே தவிர இங்கிருந்து வரக்கூடாது. காப்பாற்றி வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் வினாடிகளை காப்பாற்றி வைத்துக் கொண்டால் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மிக உன்னதமான இடத்தை அடைவீர்கள். கதைகளை விட கதைகள் சொல்லுகின்ற பொருள் மிக முக்கியமானது. இப்ப சமீபத்துல நான் ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டு மிரண்டு போனேங்க. நானு இதுவரைக்கும் நான் அந்த மாதிரியான விஷயங்களை புரிந்து கொண்டதே இல்லை. ஒரு பழங்குடி ஒரு விஷயங்க, பழங்குடி விஷயம் சொல்கிறது. புறாக்கள் இருக்குல்ல, புறாக்கள் கூட்டத்துல ஒரு தலைவன் கேட்டானா, யார்கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்னு. அவன் சொன்ன, ஒரு இளைய புறா சொன்னது, குறிவைக்க தெரிந்த வேட்டைக்காரனிடம் ஜாகிரதையாக இருக்க வேண்டும். தலைவன் சொன்னா, நாம் யார் உனக்கு இதை சொல்லி தந்தது? என் அம்மா. அம்மாவை கூப்பிட்டானா, சரியா சொல்லி தந்திருக்கிறியா? சரியா தான் சொல்லி தந்திருக்கேன். இல்லை, சரியாக சொல்லி தரவில்லை. நீ எப்படி, என்ன சொல்லி தர வேண்டும்? தலைவன் உட்கார்ந்து சொன்னான், ஆயுதம் தாங்கிய, குறிவைக்க தெரிந்த வேட்டைக்காரனை விட ஆயுதம் தாங்கிய, வேட்டைக்கு புறப்பட்டு செல்லுகின்ற, குறிவைக்க தெரியாத வேட்டைக்காரனிடம் நாம் ஜாகிரதையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அவனுக்கு தானே குறி வச்சிருக்கான், நாம உட்கார்ந்துருப்போம், அதை நம்மள அடிச்சிரும். நாம எந்த இடத்தில் ஜாகிரதையா இருக்கணும்? நீங்க படிச்சிருப்பீங்க, காஃபி, பீன், எக், பொட்டேட்டோ, கேள்விப்பட்டிருக்கீங்களா? 3 தத்துவங்கள். ஒரு ஐயா வந்து பிரச்சனையா வந்து உட்கார்ந்தாரு. ஒரு வைஃப் என்ன பண்ணா, அந்த பிரச்சனைக்கு தீர்வு சொன்னா. அவனுக்கு பிரேக்ஃபாஸ்ட் தயார் பண்ணி தீர்வு சொன்னா. என்ன தீர்வு தெரியுமா? தண்ணியை கொதிக்க வச்சா. 3 அடுப்பு. ஒண்ணுத்துல உருளைக்கிழங்கு போட்டா, ஒண்ணுத்துல முட்டை போட்டா, ஒண்ணுத்துல வந்து காஃபி பீன் போட்டா. 3 கொதிச்சுது. 3த்தையும் சர்வ் பண்ணா. சர்வ் பண்ணி சொன்னா, நீ ஏதோ பிரச்சனையில இருக்கிற, ஐ டோன்ட் நோ வாட் இஸ் த ப்ராப்ளம், பட் பிரச்சனைங்கிறது கொதிக்கிற தண்ணி. நீ உருளைக்கிழங்கா இருக்கிறியா, முட்டையா இருக்கிறியா, காஃபி பீனியா இருக்கிறியா, முடிவு செஞ்சுக்கோ. இது ஒரு அமெரிக்க தத்துவம். கடினமா இருந்த அந்த உருளைக்கிழங்கு பிரச்சனை இந்த தண்ணிக்குள்ள போட்ட உடனே சாஃப்ட் ஆயிடுச்சு.
சாஃப்டா இருந்த முட்டை அந்த பிரச்சனைக்குள்ள போன உடனே ஹார்ட் ஆயிடுச்சு. இந்த காஃபி பீன் இருக்குல்ல, அது உள்ள போட்டு தன்னுடைய விஷயத்தை அந்த அந்த தண்ணீர்ல கலந்து அந்த தண்ணீரை மற்றவர்கள் குடிக்கக்கூடிய ஒரு உன்னதமான ட்ரிங்கா அதை மாத்திருச்சு. பிரச்சனைகளை நீ எப்படி சந்திக்கிறாய் என்பதுதான். உன்னுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனை போல் என் வாழ்க்கையில் வராது. அதனால் நான் தரக்கூடியது அல்ல உன்னுடைய பிரச்சனைக்கான தீர்வு. உன் பிரச்சனைக்கான தீர்வு உன்னிடத்தில் தான் இருக்கிறது. அதை எப்படி தேர்ந்தெடுப்பது? உன் கவனத்தை சிதறடித்து உன்னை வெற்றி பெற்றதாக இந்த உலகம் அறிவிக்கும். ஐயோ நான் மிஸ் பண்ணிட்டேனேன்னு சொல். நோ. நீ பார்த்திருக்கிறியா உசேன் போல்ட்? அந்த உசேன் போல்ட்டுடைய கண்ணை பார். அவன் ஒவ்வொரு வாட்டி ஜெயிக்கின்ற போது அந்த கண்ணை எங்க இருக்கும்? பக்கத்துல காம்படிட்டர்ஸ் மேல வைக்க மாட்டான், டைம் போர்ட் மேல வச்சிருப்பான். டைம் போர்ட் தான் அவனுக்கு காம்படிஷன், டைம் தான் அவனுக்கு காம்படிஷன். அதனால தான் தி பெஸ்ட் ரன்னர்னு இதுவரைக்கும் அவனுடைய பேரை யாராலும் அழிக்க முடியல. நீ மெஸ்ஸி பாரு, ரொனால்டோ பாரு, இவங்க எல்லாம் ஸ்போர்ட்ஸ்மேன். மெஸ்ஸி என்ன எல்லாருக்கும் தெரியும், எல்லாரும் நேசிக்கிறோம். அவன் வந்து கப்பு வாங்கிட்ட உடனே அவன் ஒரு போட்டோ போட்டான். என்ன போட்டோ? கப்பு வந்து கிடக்குது, அவன் சோஃபால படுத்துங்கிற மாதிரி போட்டோ போட்டானா? 5 ஒலிம்பிக், 4 பெஸ்ட் மேன் ஆஃப் த மேட்ச் அவன். ஆனாலும் அவன் டீம் ஜெயிச்சதில்லை. கடைசியா ஜெயிச்சிட்டான். ஏன் தூங்குற மாதிரி போட்டான் போட்டோவை? யாரோ யோசிச்சு பார்த்தோமா? இன்ஸ்டால நிறைய நிறைய பேர் பார்த்த ஒரு படம் அது. அந்த வருஷத்துக்கான ட்ரெண்டிங் போட்டோ அது. என்ன தெரியுமா? 25 வருடங்களாக உழைத்துக் கொண்டிருக்கிறேன் இதற்காக, தூங்கவே இல்லை, இதோ பெற்றுவிட்டேன், தூங்குகிறேன். ஜெயிக்கிற வரைக்கும் தூங்கலைங்க அவன். அதான் அவன் சொல்றான், நான் தூங்கலைன்றான் அவன். இப்ப தூங்குறேங்கிறான். நீ எவ்வளவு ஓய்வு நேரத்திற்காக எடுத்துக்கொள்கிறாய்? என்ன ஜெயிச்ச நீ? இப்பதான் தொடங்கி இருக்கிற. 4 மணி நேரத்துக்கு மேல 5 மணி நேரத்துக்கு மேல தூங்காத, விழித்திரு. இந்த கையில வச்சிருக்கிறதுல ஒரு கேட்ஜெட், ஹேவ் டிஜிட்டல் ஃபாஸ்டிங். விஷயத்துக்கு மட்டும் பயன்படுத்து, கான்வர்சேஷனுக்கு பயன்படுத்தாத, கம்யூனிகேஷனுக்கு பயன்படுத்து. தேவையில்லாத ரீல்ஸ் மற்ற விஷயங்களை பார்த்து நெட்ஃபிளிக்ஸ் அது இது ஓடிடின்னு பார்த்து டைமை ஸ்பெண்ட் பண்ணாம வாழ்க்கையில் அடுத்த 5 வருஷத்துக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதற்காக அதை பயன்படுத்தி பார். நான் சொல்ற விஷயம் கஷ்டம் தான். யூசேஜ் குறைச்சிக்கோ, ஸ்கிரீன் டைம் குறைச்சிக்கோ. எனக்கு தெரியாதுங்க, நான் ஆண்களை பத்தி ஒரு பெரிய ஒரு விசாரணை ஒன்று செஞ்சேயா. உங்களுக்கு ரகசியம் சொல்லவா? எங்க காலேஜினுடைய ஓனருங்க சந்திரசேகர் சார், தாளாள செக்ரட்டரி அவர் ஃபோன் பார்த்தீங்களா? 1250 ரூபா ஃபோன் வச்சிருக்காரு. திரும்ப ஃபோன் வச்சிருக்காருங்க. அது போதும். ஏன் தெரியுமா? அவர் ஸ்மார்ட் போன் வைக்காததுக்கு காரணமே அதுல பயன்படுத்துற அந்த நேரத்தை அவர் இந்த கல்லூரியினுடைய வளர்ச்சிக்காக பயன்படுத்துவதற்காக அதை ஒதுக்கி வச்சிருக்காருங்க மனுஷன். ஆச்சரியப்பட்டு போட்டேன் சார் நான் உங்க போனை பார்த்து. சரிங்க, சரி நோ. முதல்ல எல்லாம் போன் வச்சிருந்தவங்க ஆச்சரியப்படுத்தினார்கள், இப்பொழுது போன் வைத்திருக்கிறவர்கள் ஆச்சரியப்படுத்துகிறார்கள். இந்த ஆண்களை பத்தி விசாரிச்சேன்னா, ஏன் பாத்ரூம் போகும்போது கூட எடுத்துட்டு போறாங்க? எப்ப பார்த்தாலும் அந்த பொம்பளைங்க கூட அவ்வளவு யூஸ் பண்றது இல்லைங்க. பாத்ரூம்க்கு கூட கேட்டா பதில் சொன்னாங்க பாருங்க, அப்பாக்கள் எல்லாருக்கும் சமர்ப்பணம். பயமா பாத்ரூம் தனியா போறதுக்கு, அதை விட பயம் போனை தனியா விட்டுட்டு போறதுக்கு. அவ்வளவு முதல்லலாம் போன் வந்தா வீட்டுக்குள்ள ஓடி வருவோம், எல்லாம் வெளியில ஓடுது. நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் உங்கள் தொடர்பு எல்லைக்கு வெளியில் இருக்கிறார். புருஷன் பொண்டாட்டியை கூப்பிடுறான் போன்ல. நான் யோசிச்சு பாக்குறேன், என்னத்துக்காக இந்த கேட்ஜெட் ஏன் நம்ம இவ்வளவு சிரமப்படுத்துகிறது? யூ சேஞ்ச் யுவர் எனர்ஜி லெவல் டு புக்ஸ், ஆன் புக்ஸ். ஐயா நல்ல தம்பி சார் என்கிட்ட அதை சொல்லிட்டு இருந்தார். அந்த வேதனை குரல் சாதாரண குரல் அல்ல, அது ஒரு மில்லேனியத்தினுடைய குரல், 2000 ஆண்டுகளுடைய குரல். அவர் சொன்ன வாசிக்கும் பழக்கம் குறைந்திருக்கிறது. நான் உங்களுக்கு சொல்றேன் குழந்தைகளே, நான் இவ்வளவு சம்பாதிக்கிறேன், இவ்வளவு செல்வாக்கோடு இருக்கிறேன், இப்படி இருக்கிறேன் என்றால் வாசிப்பு பழக்கம் தான். வாசிக்கிறேன். நான் இன்னைக்கு வாசிக்காம வரல, நான் இன்றைக்கு வாசிக்கிறேன். நீ இன்றைக்கு வாசிச்சாயா? வாசித்துக் கொண்டே இரு. உன் வாழ்க்கையில் நீ முன்னேற வேண்டும் என்றால், கவனம் சிதறடிக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்றால், இந்த மைண்டை ப்ரிப்பேர் பண்ணணும்னா ரீடிங் ஹேபிட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரீடிங் ஹேபிட் இருக்கிறவங்களை யாராலும் அவ்வளவு சீக்கிரமா கவனத்தை மாற்ற முடியாது. கவனத்தை மாற்றணும் அப்படின்னு சொன்னா நாம் ஏதோ ஒரு விதத்தில் தாழ்ந்து கிடக்கிறோம். நான் இதை பல நேரங்கள்ல சொல்லி இருக்கிறேன், உனக்கு புதுசா இருக்குங்கிறதுனால சொல்றேன். நான் ஒரு ஸ்னேக் பார்க் போயிருந்தேன், பாம்புகளினுடைய பண்ணை, சான் பிரான்சிஸ்கோல, சாண்டியாகோ போயிருந்தேன் நான். இன்னிலிருந்து ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னால. அது பெரிய ஒரு பார்க்கு. எனக்கு பார்க்கணும்னு ஆசை இருந்தது. நான் போனேன். எத்தனை வகையான பாம்புகளை பார்த்தேன் தெரியுமா? இதுப்பா எப்படி அவன் சேர்த்து வச்சுட்டேன். பிராம் அப்படி போகுதுங்க. எனக்கு பயமுறுத்துனாங்க, $15ங்கிறதுனால போகாதீங்க, என்னோட நான் தந்துடுறேன். இல்ல மேடம், உள்ள போனீங்கன்னா இருட்டா இருக்கும்,
பாம்பு எதுவுமே கூண்டுல இருக்காது, பயமா இருக்கும் மேடம். நான் போறேங்க. அவர் நீங்க வருவீங்களன்னு கேட்டாரு. நான் வருவேன், எனக்கு பிரச்சனை இல்லைன்னாரு. ஆனா அந்த ஆள் டிக்கெட்டே எடுக்கல, என்ன மட்டும் தான் விட்டார். உள்ள போன உடனே கதை முடிச்சுங்க. இருந்த லைட் துப்புன்னு ஆஃப் ஆச்சு பாருங்க. அவன் ஓப்பன்ல அவன் வாய்ஸ் கேக்குது, டாக்டர் சுல்தானா ப்ளீஸ் வெல்கம் டு தி வெனமஸ் வேர்ல்ட். உடனே பிராம் ஆரம்பிச்சிச்சு, டோன்ட் மூவ், ரெப்டைல்ஸ் டசன்ட் லைக் ஹியூமன் மூவ். கீழே பார்த்தா பாம்புங்க. எப்படி இருக்கும், வேர்த்து விறுவிறுத்து. பச்சை பாம்புல இருந்து அனகோண்டா வரைக்கும் இருக்குங்க. அம்மா அப்படி மலை 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 மலையா குவிஞ்சு இருக்குது. அம்மாடி வேறு வேறா இருக்குதுங்க, அப்படி குவிஞ்சு. இப்படியா பாம்பு வளர்ப்பாங்க? போய் கடைசியா முடிஞ்சது 3 கிலோமீட்டர் 15 நிமிஷம் ஆச்சு இந்த பிராம்ல. நீங்க போனீங்கன்னா, சாண்டியாகோ போனீங்கன்னா போங்க, அந்த ஜூ, தி வேர்ல்ட் ஆஃப் ஜூரோ, டீப் சி டைவிங் மற்றும் ஜூ ரொம்ப ஃபேமஸ் அங்க. போனா முன்னால அப்படி நிக்குதுங்க ஒரு பெரிய கூண்டுல ஒரு ராஜ நாகம் 18 அடி இருக்கவங்க. அப்படி பார்த்துச்சு பாரு, கூண்டுல போட்டிருக்கான். எப்பா நீ மட்டும் தான் கூண்டுல இருக்கிறியாப்பா அப்படின்னு பார்க்க பின்னால ஸ்க்ரோலிங் போகுது. இது நெஸ்ட் பண்ணோம், இது வந்து பாலூட்டி வகையை சார்ந்தது, இது பெரிய பாம்புக்கு என்ன விஷமோ அந்த குட்டி பாம்புக்கும் அதே விஷம். இதெல்லாம் ஸ்க்ரோலிங் போயிட்டே இருக்குதா. இதை ஏன் கூண்டுல வச்சிருக்கோம்? முதல் வார்த்தை படிச்சேன் பாருங்க, நீங்கள் பார்த்து வந்த பாம்புகள் தான் இந்த பாம்புக்கு உணவு. எல்லா பாம்பையும் சாப்பிடுமா அந்த நாகப்பாம்பு, அந்த ராஜநாகம், கிங் கோப்ரா. வாழ்ந்தா அப்படி வாழ்ந்தாண்டா டே. எப்படி இருக்கான் மரம், 18 அடி உயரத்துக்கு அப்படி பார்த்து திக்கிறான். அப்படி ராஜநாகனா ராஜநாகம் தான். அப்படி பார்த்துட்டு பக்கத்துல வந்தா ஒரு குட்டி கூண்டுல மேல ஒரு பாம்பு குட்டி. அது ரொம்ப ஃபோர்ஸ் அப்படி இப்படி இப்படி அலைஞ்சிட்டு இருக்கு. எல்லாரும் அந்த போட்டோ பிடிச்சிட்டு இருக்காங்க. இட்ஸ் a crowd puller. இந்த பாம்பை விட அந்த பாம்பு என்ன அப்படி, அது என்ன பாம்புன்னு போய் பார்த்தா அந்த பாம்புக்கு பேர் பிளாக் மாம்பா. அது ஒரு சவுத் ஆப்பிரிக்கன் ஸ்னேக்கா. ஒரே ஒரு ஸ்க்ரோலிங் தான் பாரு. இது ஏன் இப்படி தனியா கூண்டுல போட்டு வச்சிருக்காங்கன்னா, இது ராஜநாகத்தை கொல்லும் பாம்பு. எல்லா பாம்பையும் ராஜநாகம் கொல்லும். நீ எப்படி பாரு தெரியுமா, உன்னை விழுங்க காத்திருக்கக்கூடிய ராஜநாகங்களுக்கு சொல், நீ ஒரு பிளாக் மாம்பான் சொல்லு. இதுக்கெல்லாம் நான் அடங்க மாட்டேன். வாழ்க்கை ஒரு முறைதான் வரும். அந்த ஒரு முறையில நான் சிக்னேச்சர் போட்டுட்டு போறதுக்கு வந்திருக்கேன். தோற்க மாட்டேன். கீழே விழுந்தாலும் எழுந்து நிற்பேன். இளமை எனக்கான மிகப்பெரிய வரம். அந்த வரத்தை நான் பயன்படுத்துவேன் என்று சொல். என் குழந்தைகளே, உங்களை பார்த்தால் எனக்கு அவ்வளவு தாய்மனம், அவ்வளவு எனக்கு வாஞ்சையால் நிரம்புகிறது. சிட்டுக்குருவி போல்தான் குழந்தைகளை என் வாழ்க்கை நான் தொடங்கினேன். உன் வயதில் சிட்டுக்குருவிதான். ரொம்ப பயமா இருக்கும் அந்த உலகத்தை பார்க்கறதுக்கு. ஆனா நான் அந்த குஞ்சுக்குருவியாக இருக்கின்ற பொழுது, அந்த சிறகை விரித்து பார்க்கின்ற பொழுது நானே தெரிந்து கொண்டேன், நான் சிட்டுக்குருவி கிடையாது, நான் ராஜாளி. நான் விரிந்து 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 பார்த்தேன். வளர வளர என்னுடைய சிறகுகள் விரிந்து வந்திருக்கின்றன. நான் வானத்தில் பறந்து கொண்டிருக்கக்கூடிய ராஜாளி. நீங்களும் சிட்டுக்குருவி அல்ல, நீங்களும் ராஜாளிகளினுடைய குஞ்சுகள் தான். நீங்களும் உங்களுடைய சிறகை விரியுங்கள். வானம் காத்திருக்கிறது, பறந்து வாருங்கள், அங்கே சந்திப்போம். அதுவரைக்கும் பத்திரமாக இருங்கள், கற்றலில் ஈடுபடுங்கள். உங்கள் வெற்றிக்காக என்னுடைய ஆசீர்வாதங்களும் என்னுடைய பிரார்த்தனைகளும் உங்களுடைய வரவு நல்வரவாக